உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கா ஓகே. ஸ்டேரிங் ரெண்டு இப்படி கை பிடிங்க, இங்கே ஒரு கை அங்கே ஒரு பிடிங்க. இப்படி பிடிக்கணும். நீங்கள் விட்டுட்டு திருப்பும் போது திருப்பலாம். ஸ்டெடி ஆயிடுச்சுன்னா கை வந்துடணும். ஒரு ஃபுல்லாக அப்படியே திருப்புங்க. ஒரு சைடு கை இப்படி வரணும். இப்படியே கை உள்ளே வரக்கூடாது. இப்படி தான் வரணும். ஃபுல்லாக திருப்புங்க. குட். அப்படி வரணும். ரிட்டர்ன் திருப்புங்க. ஃபுல்லாக வட்டம். ஓகே. இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. ஒன்று வாங்க. ஓகே. இது சென்டர்னா எஸ் கணக்கு வைக்கக்கூடாது. மேலே ஓப்பனாக இருக்கும், கீழே 3 இது வருது இல்லையா, இது சென்டரு. இதுலேருந்து இந்த பக்கம் 1.25 ரவுண்டு வரும், இந்த பக்கம் 1.25 ரவுண்டு வரும். ஒரு பக்கம் அப்படியே ஃபுல்லாக இல்லைங்க, ஒரு சைடு ஃபுல்லாக சேர்த்து ஃபுல் டைட் பண்ணுங்க. கை மேலே வரணும், உள்ளே வரக்கூடாது. வருதுங்களா? அப்படியே திரும்ப மெதுவாக திருப்புங்க. ஒரு 1, இன்னொரு ரவுண்டு, 2. இப்போ இண்டிகேட்டரு திருப்பி தெரிவிப்பாரு. இப்போ ரைட் இண்டிகேட்டரு லைட்டாக மேலே தள்ள ஆப்பு, லெஃப்ட் இண்டிகேட்டர் கரெக்டா. இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் இருக்குது, லைட்டாக கீழே ஆப்பு, ரைட் இண்டிகேட்டர். ஓகேவா? அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி இந்த பக்கத்துக்கோ. இது வந்து வைப்பர் தெரியுமா சார்? இது வந்து லைட்டாக மேலே தள்ளணும்னா ஒரு டைம் வந்து போகும். 1 டைம். இப்போ லைட்டாக தூரில் உழுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தூரில் உழுதுன்னா 1 டைம் எப்படின்னு ஒரு டைம் வந்து போயிடும். இதே கீழே இது வந்து மேலே சென்டர் ஆப்பு, கீழே வந்து ஃபர்ஸ்ட்டு சார் இப்படி போட்டோம்னாக்கா 5 செகண்ட் ஒரு டைம் வந்து போகும். 5 செகண்டுக்கு பாருங்க, அப்படியே பாருங்க வந்து போகும். இது செகண்ட்ல வச்சோம்னாக்கா கண்டினியூ வந்து போகும். இது தேர்ட்ல வச்சோம்னாக்கா ஹை ஸ்பீடா வரும். மழை ஜோரா வரும்போது வேணாம் போது ஃபுல்லா தள்ளிட்டோம்னா ஆஃப் ஆயிடும். இதே மிரர் கழுவணும் அப்படின்னா பாருங்க, இதே வந்து மேலுக்கு தள்ளணும்னாக்கா வாட்டர் வரும். தெரியுதுங்களா? இதுல கழுவுற மாதிரி தெரியுதுங்களா? ஓகே. அப்படியே ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகே. கேரு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சென்டர் வந்து நியூட்ரல். சென்டர் கோடு தெரியுது இல்லையா, நியூட்ரல். நீங்க வண்டி இப்போ வந்து இப்போ எல்லாம் எப்போ வந்து வண்டியில் உட்காந்தாலையும் ஸ்டார்ட் பண்ணாததுக்கு முன் இதுதான் பார்க்கணும். சென்டர் இப்படி விட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. இதில் கேர் எப்படி போடுறீங்கன்னா ஃபுல்லாக லெஃப்ட் வருது இல்லையா, ஃபுல்லாக உங்களுக்கு திருட்டன் கிராஸாக பிடிக்க நீங்கள் மேலே பிடிக்கலாம். லெஃப்ட் வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு போனால் ஃபர்ஸ்ட் கேரு, திருப்பி அப்படியே ப்ரெஸ் பண்ண மாதிரி டைரெக்டாக பின் வரணும். இது சென்டரில் வந்து லூஸ் விடக்கூடாது. இப்படி என்னன்னா போடுறோம், அது வந்து டைரெக்டாக அப்படியே வந்துடும் செகண்டுக்கு. தெரியுதுங்களா? அதே மாதிரி செகண்ட்ல தேர்ட் கேர், 2ல இருந்து 3வது கேர் போடும்போது ஃபர்ஸ்ட் கேர் போடுறோம் இல்லையா, இதே லைன்ல வந்து லைட்டா வந்து டிக்கன் சவுண்ட் வரும். சென்டரை விட்டுருங்க. முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு தரனா 3வது கேர், தேர்ட் கேர். அப்படியே பின்னாடி வந்து 4வது கேர். திருப்பி லைட்டா ஜோர தள்ளக்கூடாது. திருப்பி தேர்ட் கேருக்கு போயிடும். போர்த்துக்கு இப்போ ஜோர தள்ளிங்கன்னா முன்னாடி போயிடும். தேர்ட் கேருக்கு லைட்டா தள்ளிங்கன்னா டிக்கன் சவுண்ட் வரும். ஃபுல்லா ரைட்ல போயிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வரணும். 5th கேர், 5வது கேர்.